வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 90:15 நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில துன்பத்தின் பாதையில நடக்கிறப்ப, சில மனுஷங்க உங்கள கைவிட்டுருக்கலாம். இல்ல சில இக்கட்டான சூழ்நிலைகள் வர்றப்ப காரியங்கள் வாய்க்காது போல இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எனக்காக இத செய்வார்ன்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுதுங்க. வேதத்துல யோபுவுக்கு வந்த சோதனையில அவர் சொல்லுவாரு, "நீர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு" சொல்லுவாருங்க. அப்ப ஆண்டவர அந்த இடத்துல தன்னோட நம்பிக்கையா கொண்டிருந்தனால, முடிவுல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்த அவர் சுதந்தரிச்சு கொண்டாரு. ஆபிரகாமுக்கு வந்த சோதனையில ஈசாக்க பலி கொடுக்கணும்ன்றப்ப அது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ன்னு சொல்லி விசுவாசித்தாரு. அதாவது கர்த்தர தன் நம்பிக்கையா கொண்டிருந்தாரு. அதனால முடிவுல ஈசாக்கோடு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு அவர் திரும்பி வந்தாரு. இதே போல நீங்களும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? வேதம் இப்படியாக சொல்லுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால சோர்ந்து போகாம விசுவாசிங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது.